இஸ்லாம் என்றால் என்ன என்பது நமக்கு பலருக்கும் இன்னும் சரியாக புரியவில்லை. ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும், பெண்களுக்கு புர்காவும் என முஸ்லிம்களின் முன்மாதிரிகள் என நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இஸ்லாம் நம்மளுக்கு எதையெல்லாம் கூறுகிறது தெரியுமா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் ஊழல் கூடாது, கடத்தல் கூடாது, வட்டி கூடாது, பதுக்கல் வியாபாரம் கூடாது, பிற மதத்தை நிந்தனை செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறர் குறை பேசக்கூடாது, பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது, பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது, அனாதைகளை விரட்டக்கூடாது, ஒப்பந்தத்திற்கு மாறு செய்யக்கூடாது, பிறரை வம்பிழிக்கக்கூடாது, பிறரை கொல்லவும் கூடாது, எவரையும் தூற்றித் திரியக்கூடாது, எவர் மீதும் தப்பெண்ணம் கூடாது, கடும் வார்த்தையை பிரயோகம் கூடாது, எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது, எவரையும் துன்புறுத்தக்கூடாது, பெரும் சிரிப்பும் கூடாது, பெருமை கூடாது, பேராசை கூடாது, ஆடம்பரம் கூடாது, ஆணவம் அகம்பாவம் கூடாது, ஆட்டம் போடக்கூடாது, எவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் நுழையக்கூடாது, அனுமதியின்றி பிறர் வீடு புகக்கூடாது, எவரையும் கடித்து கொள்ளக்கூடாது, எவர் மீதும் எரிந்து விழக்கூடாது, பூமியில் கருவமாக நடக்கக்கூடாது, கோபம் கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது, கஞ்சத்தனம் கூடாது, எவரையும் அலைகழிக்க கூடாது, அபாயம் அளிக்க மறுக்கக்கூடாது, பிறர் மனம் புண்படக்கூடாது, ஒழுக்கம் தவறக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது, பெற்றோரையும் நிந்திக்க கூடாது, உறவுகளை துண்டிக்க கூடாது, வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது, போதைப்பொருள் பாவனை விற்பனை கூடாது. இஸ்லாம் கூறும் இது போன்ற 700 கட்டளைகளையும் புறந்தள்ளிவிட்டு வெறுமனே வெளித்தோற்றங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியில் முதன்மையானது அவர்களது நற்பண்புகளே. அதை பார்த்த பிறகுதான் மக்கள் அலை அலையாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் முழுவதும் பரவிய காரணமாக அவர்களுடைய நற்குணம் தான் அமைந்தது. எனவே பிறருக்கு முன்மாதிரியான ஒரு நல்ல முஸ்லிமாக மாறும் சிறந்த மனிதனாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலா அனைவரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி சலாமத்து வாழ்வை வாழ்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன்.